ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், வெங்காயம் தோலை எடுத்துகிட்டு கழுவி இங்கே பாருங்கள் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை வச்சு வெங்காய கறி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், செமையாக இருக்கும். இது இந்திக்காரங்க வீட்டில் செஞ்சாங்க, அதை பார்த்து இப்போ உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். இது மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு 20 வச்சுருக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தக்காளி பழம் ஒரு 6 வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் வச்சு வறுத்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இந்த இதிலே நல்லா கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது மீடியம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து கொஞ்சம் பாதி வேக்காடு வேகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வேகட்டும், இது அப்புறம் காட்டலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு இதில் வச்சிடலாம். நம்ம பிளேட்டில் எண்ணெயை இழுத்துட்டு எடுத்துக்கலாம். அதே வானல்லே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, நான் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். உங்கள் கடுகுக்கு பதில் கருஞ்சீரகம் போட்டிங்கன்னா இன்னும் இதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை. இங்கே பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கூடவே இஞ்சி துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூளே சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. இது கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டேன். நல்லா இந்த எண்ணெயிலே இது நல்லா பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம், வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வதங்கிடுச்சு. ஏன் இதுமாரி வதக்குறோன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஷ்ஷு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, தக்காளி பழமும் பூண்டும் விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இது இப்படியே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா சுருண்டு திக்னஸாக வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கொதிக்குது. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின தக்காளி பழம்லாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், தயிர் எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்படியே ஊற்றினா திரியாக ஆகிடும் இல்லையா, அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இது கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தயிர் வாசனைலாம் போகட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இங்கே பாருங்கள், நம்ம தயிர் ஊற்றணும் இல்லையா, அது கொஞ்சம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் இந்த தயிர் அடித்தேன் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. வெங்காயமும் வெந்துடும், உங்களுக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கஸ்தூரி மேத்தியை இப்படி கையால் கசக்கி போடுங்க. அப்போ தான் இது வாசனையே எப்பயுமே குருமாவுக்கு இது மாதிரிலாம் செஞ்சோம்னா கஸ்தூரி மேத்தி போடுங்க. கஸ்தூரி மேத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது.
இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெங்காயமும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிடுங்க. அவ்வளோதான், வெங்காய கறி ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சாதத்துக்கூடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சரியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இது வெரி சிம்பிளாக செய்கிறது. வெங்காயம் இப்போ விலை கம்மியாக விற்கிது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.